ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ், அது கூடவே க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸு, ரீயூஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது. செக் பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் சில பேர் மிக்ஸி ஜாரை உள்ளே கழுவிடுவாங்க, மேலே கழுவிடுவாங்க. பட் கீழே அதை கவனிக்க கூட மாட்டாங்க, கழுவுறதுக்கு கவனிக்க கூட மாட்டாங்க. இப்போ இதை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு 1 ரூபா கெச்சப் தான் எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெச்சப். இதை கொஞ்சமாக அது ஜாரு கீழே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கூடவே நான் ஹாட் வாட்டர் அப்படிலாம் நீங்கள் நார்மல் வாட்டரே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் வேஸ்ட்டான ப்ரஷ்ஷை எடுத்து அதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உடனே தேய்ச்சி எடுத்தாலுமே வந்துடும். நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமாட்டு இதே மாதிரியே ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கெச்சப் ஊற்றிட்டு ரெண்டாவது கொஞ்சம் மிச்சம் இருக்கிற கெச்சப்பை ஊற்றி பண்ணுங்கள். உங்களுக்கு சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆகிருக்குன்னு. அவ்வளோதான் பாருங்கள், புதுசு மாதிரி நல்லாவே க்ளீன் ஆகிட்டு ஜாரு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தக்காளி பழம்லாம் நம்ம வாங்கிட்டு வருவோம். அதில் சில இது காயாக போயிடும். இதை அப்படியே நம்ம போட்டோம்னா அந்த தக்காளி வம்பாக போயிடும். இப்போ இதை வீணாக்காமல் எப்படி இதை யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனா ஒரு நோட்டு பேப்பர் தான் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறமா இந்த தக்காளியை அந்த பேப்பரில் நான் உள்ளக்க வச்சு சுருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த தக்காளியை அப்படியே வச்சா போதும். ஒரு 2 நாள் அப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே பழுத்துரும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடக்கூடாது. அந்த பேப்பரில் சுருட்டி நீங்கள் வெளியே வச்சாலே போதும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா நீ வம்பாக போயிடும். 2 நாள் மட்டும் நீங்கள் வச்சா போதும், நல்லாவே பழுத்துரும். இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் வெளியே நம்ம கூடையில் வச்சிங்கன்னா போதும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி. சில டைம் நம்ம முட்டை அவிக்கும்போது அவிச்சதுக்கப்புறமா முட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவிக்கும்போது இது கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு அவிக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த முட்டையை அவிக்கும்போது ஒரு 4 to 6 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அவிச்சு எடுத்தோம்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் நம்ம சமையலுக்கு நிறையவே பயன்படுத்துவோம். இதை பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது. இப்படி நம்ம பயன்படுத்தும் போது அவசரத்துக்கு இந்த வெங்காயம் வெட்டும்போது நம்ம தோல் வரவே செய்யாது. பெரிய வெங்காயம் கூட நம்ம சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம். பட் சின்ன வெங்காயம் அப்படி கிடையாது. இப்போது சமையல் கட் பண்ணுறதுக்கு இதை சுலபமாக நம்ம தோலை உரிக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா அது நல்லா ஊறிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம 2 பக்கம் 2 சைட்லேயும் மேலேயும் கீழே கட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு கத்தி கூட தேவையில்லை. கையாலேயே லைட்டாக உரிச்சு எடுத்தோம்னாக்கா சுலபமாக நம்மளுக்கு வந்துடும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம கத்திரிலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். கிச்சனுக்கு மற்றதுக்கு கத்திரி யூஸ் பண்ணுவோம். இந்த கத்திரி ஷார்ப்னஸ் கொஞ்ச நாளில் கம்மியாயிரும். இது எப்படி நம்ம வீட்டிலையே ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இதே மாதிரி நான் வேஸ்ட்டான பேட்ரி தான் எடுத்திருக்கேன். இந்த பேட்ரி வச்சு தான் நம்ம ஷார்ப் பண்ண போகிறோம். இந்த பேட்ரிக்கு மேலே உள்ள கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேட்ரியில் நம்ம கத்திரியை இப்படி நல்லா நான் சீவிக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்திரின்னு இல்லை மற்ற எந்த பொருளாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி பண்ணிடலாம். நான் இது மாதிரி ஷார்ப் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே ஷார்ப்பாகி வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஷார்ப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எட்ஜஸ்லாம் பாருங்கள் நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அப்படின்னா சில்வர் வாட்டர் பாட்டிலை வந்து நம்ம கழுவுவோம். இதை கழுவுறதுக்கு வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். இப்போ வந்து இது எப்படி ஈஸியாக வந்து வாஷ் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே வந்து கொஞ்சமாக வந்து சோடா உப்பு, இது கூடவே கொஞ்சமாக வந்து நியூஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து அதுக்குள்ளே வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வந்து போட்டுட்டு இது கூடவே வந்து நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிட்டேன், பாதி அளவு மட்டும் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மூடிட்டு நம்ம நல்லா குலுக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து குலுக்கி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வச்சதுக்கப்புறமாட்டு ஒரு கரண்டியால் நம்ம அடியில் உள்ள அழுக்கு, வாட்டர் பாட்டிலில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ அந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்துட்டு க்ளீன் பண்ணி பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிருக்கும் வாட்டர் பாட்டில். நீங்களும் இது மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் கார்னில் வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட் இருக்க தான் செய்யும். இதை வந்து ஸ்வீட் வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அவிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து கொஞ்சமாக சுகர் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்வீட் கார்னு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதுலேயே நம்ம இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். இதில் என்னென்னா உப்பு, வத்தத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக பட்டர், இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஸ்வீட்னஸ், ரெண்டுமே நம்ம வந்து சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தோசைக்கல்லில் வந்து ஃபிஷ் பொரிச்சதுக்கப்புறமா கறி, மீன்லாம் பொரிச்சதுக்கப்புறமாட்டு நம்ம கழுவும் போது நம்மளுக்கு வந்து என்ன தான் கழுவி முடித்தாலும் அதில் வந்து கொஞ்சமாக வந்து பிசு தன்மை வந்து அந்த எண்ணெய் ஆயிலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து சுத்தமாக நீக்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். கொஞ்சமாக இதில் வந்து சால்ட்டு மட்டும் போட்டால் போதும். கல் உப்பு இல்லைனா தூள் உப்பு எதுனா நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாலே போதும். வேறு எதுவுமே நம்ம வந்து தேய்க்க தேவையில்லை. சாதாரண நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு மட்டும் போதும். உப்பு மட்டும் தேய்ச்சாலே போதும். இதில் வந்து நல்லாவே அந்த ஆயில், அந்த எண்ணெய் கரையெல்லாம் போயிடும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இது நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள். சுத்தமாக அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லாத மாதிரி இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தக்காளி பழம் வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். அந்த வாங்கிட்டு வரும்போது அதில் வந்து சில இது வந்து அடிபட்டு போய் இருக்கும், அப்படி இல்லைன்னா அழுகி போய் இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நார்மல் உப்பு, கல் உப்பு, அப்படி இல்லைன்னா நீங்கள் தூள் உப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட வந்து அந்த தக்காளி வந்து அழுகின தக்காளியை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னாக்கா இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அழுகின தக்காளி கூட வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்கட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு ஒரு கட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு வந்து அதில் உள்ள பிளேடு வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளேடு வந்து ஷார்ப்பாக இல்லாட்டியும் பரவாயில்லை. இந்த பிளேடு வந்து நான் எடுத்துக்கிறேன். கலட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்க்ரூவை கலட்டி எடுத்துகிட்டு அந்த பிளேடை எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த குச்சி, வேஸ்ட்டான குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை எடுத்து அதில் வந்து லைட்டாக க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேடை வந்து நம்ம அதில் வச்சிடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை திரும்பியும் அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ளூகன் வச்சுட்டு இன்னொரு ஸ்டிக்கை வந்து அதுக்கு மேலே வச்சிடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஒரு கட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எது வேணால் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து நகம்லாம் வெட்டும்போது அந்த நகத்தை வெட்டும் சமயத்தில் நம்மளுக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் நகம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். இதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நகை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த நகைவெட்டியோட சைடில், அதாவது இந்த மேலே உள்ளதை வந்து நம்ம தூக்கி வச்சுட்டு 2 சைட்லேயும் வந்து இந்த டேப் போட்டு கொஞ்சமாக டேப் கட் பண்ணி நம்ம அந்த டேப் போட்டு விட்டோம்னா நம்ம நகம் வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிந்தாமல் அதுக்குள்ளேயே இருக்கும், கீழே விழாமல் அதுக்குள்ளேயே இருக்கும். நம்ம மொத்தமாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டேப்பை வந்து உரிச்சிட்டோம்னா எல்லாமே அதிலே கலெக்ட் ஆயிரும். நீங்கள் டேப் ஒட்டும்போது மட்டும் அந்த மேலே உள்ளதை வந்து தூக்கி வச்சுட்டு நீங்கள் டேப் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து அவிச்ச சோளம் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஸ்வீட் கார்ன் தான் இது. இப்போ நம்ம அவிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை உரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். அவிச்சதுக்கப்புறமும் இப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் சொல்ல தரப்போகிறேன். நம்ம கத்தியால் இதே மாதிரி எடுத்தோம்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். ஒரு லைன் மட்டும் நம்ம எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கையால் எடுத்தாலே ரொம்பவே சுலபமாக வந்துடும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா உரிக்க தேவையில்லை. இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் நீங்கள் வந்து கத்தியால் கட் பண்ணிட்டா போதும். மற்ற எல்லாமே நீங்கள் வந்து கையால் ஈஸியாகவே இதே மாதிரி உதுத்து எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக இருந்துடும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதே மாதிரி மூடி தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இதே மாதிரி பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூடியில் வந்து நான் அங்கங்கே சுற்றி வந்து ஹோல் போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு கோன் ஊசி அப்படி இல்லைன்னா ஒரு ஊசியை எடுத்து நீங்கள் வந்து ரெண்டு கிட்ட ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. மேலே மட்டும் கொஞ்சம் தள்ளி 2 ஹோல் போட்டுக்கோங்க, கயிறு கட்டுற மாதிரி. இப்போ நான் இதே மாதிரி ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மேலே உள்ள ஹோலில் வந்து நம்ம வந்து கயிறு கட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஹேங் பண்ணுற மாதிரி, தொங்க விடுற மாதிரி இதே மாதிரி நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம கம்மல் இதே மாதிரி எது வேணால் நம்ம வந்து இதில் மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அடிக்கடி அங்கே இங்கேயே போட்டு தேட தேவையில்லை. இதேமாதிரி நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா எப்போ வேணால் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தூக்கி போடுற வேஸ்ட்டான பிளாஸ்டிக் மூடியிலேயே நம்ம சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் பார்த்துட்டோம். இதேமாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் வந்து இதில் பண்ணலாம். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆரஞ்சு பழம்லாம் கட் பண்ணும்போது நம்ம நேராக கட் பண்ணிவிட்டு பிழியும் போது நம்மளுக்கு வந்து அவ்வளோவா சாறு வராது. அப்படி பண்ணாமல் நம்ம வந்து குறுக்க இப்படி வெட்டி நம்ம பிழிஞ்சோம்னாக்கா நல்லாவே சாறு வரும். இப்படி நமக்கு வெட்டும்போது அந்த சொலையாக வராமல் சாறு வந்து நல்லாவே ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் பிழிஞ்சு பாருங்கள். கையால் நம்ம பிழிஞ்சாலே போதும். எந்த ஒரு மிஷினும் தேவையில்லை. நமக்கு புளிகிற இது கூட தேவை கிடையாது. கையால் புழிஞ்சாலே போதும். நல்லாவே ஜூஸ் வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா வெந்தயம் யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேரில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் நல்ல க்ரோத் ஆகும். உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா அது வந்து குறையும். முடி கொட்டுறதுங்க குறையும். நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். நீங்கள் வந்து இந்த பாட்டிலில் வந்து இதே மாதிரி ஒரு கேப் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த வெந்தயம் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் நல்லாவே ரிசல்ட் தெரியும். எல்லாருமே காலில் வந்து வெள்ளி கொலுசை போட்டிருப்போம். இந்த வெள்ளி கொலுசை வந்து கருத்துரும். இதை வந்து வீட்லேயே நம்ம எப்படி வந்து பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி நம்ம பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு இந்த கொலுசை வந்து தண்ணியில் அப்படி இல்லைன்னா வெந்நியில் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க, போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கொலுசுக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு வேஸ்ட்டான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்து அதில் வந்து நம்ம சோப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே சோடா உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து இந்த சோப்பு வச்சு நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமாட்டு அந்த உப்பு தண்ணியிலேயே நம்ம வந்து ஒரு 1/2 hour நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அதில். இப்போ இதை வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ வந்து புதுசாகிட்டு பாருங்கள், பல நீங்களும் நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஆயில் பாட்டிலில் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து புனல் அது இது நமக்கு வந்து தேட தேவையில்லை. அதுக்கு பதிலாக பாட்டில் மேலே வந்து நம்ம ஒரு ஸ்பூனை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஆயிலில் ஊற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சொட்டு கூட சிந்தாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட வந்து கீழே சிந்தவே இல்லை. அந்த ஸ்பூன் வழியாக அப்படி உள்ளே போயிடும்.
இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி வேஸ்ட்டான பேனாவோட மூடி தான் எடுத்திருக்கேன். நான் 2 மூடி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை மூடி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து டபுள் சைட் டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டபுள் சைடாக ஒட்டுற மாதிரி எந்த டேப் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து 2 இதை கட் பண்ணிவிட்டு இந்த பேனாவோட இந்த பக்கம் சைடு இந்த நீங்கள் ஒட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி வந்து டபுள் சைடாக நீங்கள் வந்து இந்த பேனாவோட மூடியில் வந்து ஒட்டி எடுத்ததுக்கப்புறமாட்டு இதை நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செவுத்தில் அப்படி இல்லைன்னா பீரோலுக்கு வெளியே பீரோலுக்கு உள்ளே நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். நான் வந்து பீரோலுக்கு உள்ளே தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். நம்ம வந்து கீ வேறு எதுனாலும் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கி தான் மாட்டணும் இல்லைன்னா நம்ம கடையில் கொடுத்து வாங்கி ஸ்டிக் பண்ணி நம்ம மாட்டணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த பேனாவோட மூடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில டைம் நம்ம பார்சல் ஓட்டும் போதோ அல்லது ஏதாவது ஓட்டும் போதோ நம்ம அந்த டேப்போட ஸ்டார்டிங்கை தேடுறது வந்து ரொம்பவே கஷ்டமான இருக்கும். இதை வந்து சுலபமாக வந்து எப்படி நம்ம எடுக்கலாம், இது எப்படி யூஸ் பண்ணிட்டு வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம இதோட ஸ்டார்டிங்கை வந்து எடுத்துக்கணும். முனையை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேடை வந்து இப்படி வச்சு நம்ம வந்து ஒட்டி விட்டோன்னா நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும்போதும் அதை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம்னாக்கா கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதேமாரி மஞ்சப்பை தான் எடுத்திருக்கேன். கல்யாண வீட்டிலாம் கொடுப்பாங்களே அதேமாரி மஞ்சப்பை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து 2 சைட்லேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து கட் பண்ண இதே மாதிரி லைட்டாக வந்து கழிச்சு விட்டாலே வந்துடும். இதே மாதிரியே அந்த சைடுமே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், 2 சைடு மட்டும் கட் பண்ணிடணும். இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னாக்கா இதேமாதிரி நீளமாக ஒரு பீஸ் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இதே மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். மேலேயும் அதே மாதிரியே மடித்து விட்டுருங்க. அடுக்கு மாதிரி நீங்கள் வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டதுக்கப்புறமா 2 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கையால் அல்லது தையல் மிஷின் இருந்தால் தையல் மிஷின்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் இதை வந்து பீரோவில் தான் நான் வந்து இதை மாட்டி வச்சுருக்கேன். கார்டு எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் தான் இருக்கேன். வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மேலுள்ள பாட்டு வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியால் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சீசரால் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாட்டு இதே மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்படி வந்து நம்மளுக்கு கீழே உள்ள பார்ட்ஸ் மட்டும் கிடைக்கும். இந்த பார்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ரியூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து 2 ஹோல் போட்டு நீங்கள் கயிறு கட்டி அப்படி கூட நீங்கள் வந்து தொங்குற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் சைட் டேப் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டிக் பண்ண மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு அம்பர்லா வைக்கிறதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வெளியே வந்து இதை ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம தேவைக்கு நம்ம வந்து இதை வந்து எடுத்து போய்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அங்கே இங்கேயும் மாட்டி வைக்காமல் இதேமாரி ஒரு வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி நம்ம இப்போ வந்து நம்ம கொலுசை வந்து வெள்ளி கொலுசை வந்து நம்ம காலில் போட்டுட்டு கலட்டி வைக்கிறப்போ கருத்து போயிடும். கருத்து போன மாதிரி ஆகிருக்கும். கலட்டி வைக்கிறப்போ நம்ம வந்து கலட்டி வைக்கும்போது ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லைன்னா ஒரு சாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கருக்காமல் இருக்கும். நம்ம எப்படி கலட்டி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொலுசை காலில் போட்டுட்டு கலட்டி வைக்கும்போது நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதே மாதிரி நம்ம போட்டு வச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கருக்காமல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி சின்ன வாட்டர் பாட்டிலாக எடுத்திருக்கேன், ஜூஸ் பாட்டில். இப்போ இந்த பாட்டிலை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் இந்த பாட்டிலில் உள்ள கீழேயும் மேலே உள்ளதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2 மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதேமாரி கீழே வந்து நம்ம வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிக்கு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து கீழே உள்ள பார்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சென்டரில் க்ளூகன் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு கட்டரை எடுத்துக்கலாம். அந்த கட்டரை வந்து அதில் நல்லா மாட்டி விட்டுக்கணும். அந்த கட்டில் வந்து ஹோல் இருக்கும் இல்லையா, பென்சில் நம்ம செய்வோம்ல, அந்த ஹோல் வந்து கீழே இருக்கிறாப்புல நம்ம வந்து ஒட்டிக்கணும். ஒட்டி விட்டுட்டு அந்த பாட்டிலோட கீழே வந்து நம்ம வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கணும். ஒரு ஊசியை வச்சு ஹோல் போட்டு எடுத்துக்கணும் கீழே. இப்போ இதே மாதிரி மேலே உள்ளதையும் நம்ம க்ளூகன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கணும். நான் ஹோலும் போட்டுட்டேன். இப்போ இதை வந்து
பென்சில் வந்து சீவிட்டு நம்ம அதில் உள்ள டஸ்ட்டை வந்து நம்ம இந்த மூடியை திறந்து நம்ம கீழே கொட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வேஸ்ட்டான ஒரு பிஞ்ச பையை வச்சு தான் நான் வந்து ஒரு யூஸ் ஐடியாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இதில் உள்ள கைப்பிடி வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாட்டி இந்த பையை வந்து நம்ம கட் பண்ணி தேவையில்லை. இதை வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு வேஸ்ட்டான நைட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து துணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கரெக்டான அந்த பையோட அளவுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாட்டி இந்த நைட்டிக்கு மேலே அந்த பையை வந்து வச்சு அதுக்கு மேலே வந்து இன்னொரு துணியையும் போட்டுட்டு நம்ம 4 சைடும் வந்து தச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்து தையல் மிஷின் தான் தையல் மிஷினில் இல்லை கையால் கூட நீங்கள் தச்சு எடுத்துக்கலாம். 4 பக்கம் தைச்சதுக்கப்புறமாட்டு நான் வந்து சென்டர்லேயும் வந்து தச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான்.